ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையாக இருக்கும். இது செஞ்சிங்கன்னா அடிக்கடி இதே மாதிரியே செய்ய சொல்லி கேட்பாங்க. இது ஹோட்டல் சுவையில் இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு ரெண்டும் சம அளவு எடுத்துக்கணும். இதை ஒரு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதோட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுட்டு இதுக்கு ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பருப்பு ஊரில் நான் அப்படியே போடுறதுனால நான் 4 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் 3 விசில் விட்டுட்டால் போதும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம். இதுக்கு தேங்காய் துருகள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் 2 பல் பூண்டு சேர்த்து இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு புடலங்காய் அதோடு சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் வரமிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து இந்த காய் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் வேகிற அளவுக்கு நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம். இப்போ குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், பருப்புலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பாசி பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு. இது அப்படியே கரண்டிலேயே இந்த தக்காளியை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த கடலை பருப்புலாம் பாருங்கள் முழுசாகவும், பாசி பருப்பு நல்லா மைய வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். காய் பாருங்கள் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கிட்டு நம்ம இதோட அந்த பருப்பு வேக வச்சதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதுக்கு அதிகம் தண்ணி கலக்க வேண்டாம். ஏன்னா பருப்புலேயே நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் அப்படி கலந்து விட்டுக்கலாம். வேணும்னா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் கலந்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுக்கு கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே காய்க்கு வேகும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இது அதிகம் நம்ம கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா தேங்காய் பருப்புலாம் இதில் சேர்த்துருக்கோம். பாருங்கள், கலந்து விட்டுட்டு இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு போட்ட புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு, பூரி சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க இதுக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இதை செய்ய சொல்லி கேட்பாங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.